சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி, பீலகாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாயோடி எங்கள் ஜீவனில் பீலகாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாயோடி எங்கள் ஜீவனில் ஊற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, இந்த நலுகுரத்தே நீரூற்றாய் வந்தவரே, இந்த நலுகுரத்தே நீரூற்றாய் வந்தவரே, பீலகாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாயோடி எங்கள் ஜீவனில் ஊற்று நீ, பீலகாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாயோடி எங்கள் ஜீவனில் ஊற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர், வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர், பீலகாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாயோடி எங்கள் ஜீவனில் ஊற்று நீ, பீலகாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பீலகாயோடி எங்கள் ஜீவனில் ஊற்று நீ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை காண்கிற தேவன் அவர். நம்புறீங்களா? என்னுடைய சூழ்நிலைகளை அவர் காண்கிற தேவன். அந்த சூழ்நிலைகள் மத்தியில் நாம என்ன செய்யறோம்? புலம்பரமா கர்த்தரை துதிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னுடைய சூழ்நிலை மிகவும் கடினமா இருக்குன்னா நம்ம துதிக்கிறோமா புலம்புறோமா? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை எதை சொல்லணும்? நீங்க படுகிற பிரயாசத்திலையும் பிரச்சனையிலையும் கர்த்தரை மாத்திரம் துதிக்கணும். எத்தனை பேர் அதற்கு ஆமென் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கீங்க? ஒருவேளை உங்கள்கிட்ட கையில காசே இல்லைனாலும் கர்த்தரை துதிங்க. ஒரு காரியம் சொல்லணும்னா, எங்க அம்மா அடிக்கடி காலையில் எந்திரிக்க முடியல, ரொம்ப பலவீனப்பட்டவங்களா இருப்பாங்க. நீங்க 11 மணிக்கு போய் பாருங்க, எல்லா வேலையும் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. முடியலன்னு அவ்வளோ இது பண்ணுவாங்க. உன்னை ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தரால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று அறிக்கை செய்ய 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 கர்த்தர் பலனை தருகிறார். நீங்க புலம்பல் பாடிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டு நீங்க படுத்தே இருந்தீங்கனாலும் ஒரு நாள் நீங்க எந்திரிக்க முடியாது. நீங்க எந்திரிச்சு நம்முடைய ஒரு விசுவாசத்தின் அடியை எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களை தூக்கி நிறுத்துவராக இருக்கிறார். அதற்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டியது துதியாய் இருக்கிறது.